Welcome to my channel SK Max Mastering Institute. In this video, I'm going to solve one of the CSAT question which has been asked in 2020. 2020 கேட்ட ஒரு CSAT question எடுத்து சால்வ் பண்ண போறோம். இதான் question. How many zeros are there at the end of the following product? ஒரு நிறைய நம்பர் இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வரும். இதோ ஒரு ஆன்சர். ஆனா அந்த ஆன்சருக்கு எண்டில் எவ்வளோ ஜீரோஸ் வரும் அதான் கொஸ்டின். ஆன்சருக்கு எண்டில் எவ்வளோ ஜீரோஸ் வரும் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 2020 கேட்ல ஒரு கொஸ்டின். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் அப்படின்னா, நம்ம 10 எடுத்தாலோ 100 எடுத்தாலோ இல்ல 1000 எடுத்தாலோ எந்த நம்பர் எடுத்தாலும் இங்க என்ன அட் த எண்ட் ஆஃப் நம்பர் 10, இங்க அட் த எண்ட் ஆஃப் த நம்பர் 20, அட் த எண்ட் ஆஃப் த நம்பர் 30. இந்த 0 எப்படி வருது அப்படின்னா, இந்த 10 ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா வில் கெட் 10, 2 and 5. ஒரு 2 ஒரு 5 கூட சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு 0 வரும். அதே மாதிரி இங்க 100 இருக்கு இல்லையா, இந்த 100 எப்படி வருது அப்படின்னா 4 into 25. 4 into 25. ஸோ 4ல எத்தனை 2 இருக்கு? 2 2 இருக்கு. 25ல எத்தனை 2 இருக்கு? எத்தனை 5 இருக்கு? 2 5 இருக்கு. ஸோ இந்த ஒரு 2 ஒரு 5 கூட ஜாயின் பண்ணி ஒரு 0, இந்த ஒரு 2 ஒரு 5 கூட ஜாயின் பண்ணி இன்னொரு 0. ஸோ அதனால தான் இங்க என்ன வந்திருக்கு? நமக்கு 2 0. அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட். இந்த 1000 எப்படி வருதுன்னா 2 power 3 into 5 power 3. ஸோ ஒவ்வொரு 2வும் ஒவ்வொரு 5 கூட ஜாயின் பண்ணி நமக்கு வந்து என்னது 3 ஜீரோஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ல எத்தனை 0 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எத்தனை 2s எத்தனை 5s இருக்கு, ஒவ்வொரு 2வும் ஒவ்வொரு 5 கூட ஜாயின் பண்ணா ஒரு 0 வரும். ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் 2s நம்பர் ஆஃப் 5s கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிருந்தா சம்மு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 5 ஒரு 5 தான் இருக்கு, not an issue. 10 2 into 5, 15 3 into 5. நம்ம ரைட்டிங் இதை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் எழுதுறோம். அவ்வளோதான். ஒவ்வொரு நம்பர் எடுத்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் எழுதணும்னா நம்ம எவ்வளோ 2 எவ்வளோ 3 எவ்வளோ 5 இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன்லி 2s and 5s. அப்போ 15 20 20 2 power 2 into 5, 4 into 5, 4 into 5, 2 power 2 into 5. Then 25 you can write as 5 into 5. And then 30 it is 6 na 2 into 3 into 5, 6 into 5 30. Then 35 can be written 7 into 5. Then 40 can be written as 8 into 5. இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 na 2 power 3 into 5. Then 45 3 power 2 into 5, 9 into 5. Then 50 it is 10 into 5. இல்லைன்னா நீங்க இப்படி கூட எழுதலாம் 10 into 5 பதிலா it is 2 into 5 into 5, 5 square. So 25 into 2, 50. Then 55 can be written as 11 into 5. Then 60 can be written as 12 into 5. 12 வந்து 3 into 2 power 2 into 5. 4 into 3 12 into 5 60. ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பரையும் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் எழுதிட்டோம். இப்போ நம்மளோட டாஸ்க் என்னது? நம்பர் ஆஃப் 2s நம்பர் ஆஃப் 5s. ஸோ நம்பர் ஆஃப் 2s மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 1 இங்க 2 2 இருக்கு, 3 இங்க 1 இருக்கு, 4 and then இங்க 3 இருக்கு, 7 இங்க 1 இருக்கு, 8 இங்க 2 இருக்கு, 10. அப்போ நம்பர் ஆஃப் 2s வரும்போது நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஸோ we got 10 2s.
10 2s நமக்கு கிடைச்சிருக்கு. 5s பார்க்கும்போது எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1 2 3 4 4 plus 2 6 7 7 plus 1 8 9 10 12 13 14 5s கிடைச்சிருக்கு. 14 5s கிடைச்சிருக்கு. ஆனா இங்க என்ன நடக்கும்? இந்த 10 2s 10 5s கூட சேர்ந்துச்சுன்னா தான் 0 கிடைக்கும். ரிமைனிங் 4 5s will not have a pair. அதுக்கு ஒரு பேர் கிடையாது, 2 கிடையாது. அப்போ இந்த 10 2s இந்த 10 5s கூட சேர்ந்து 10 zeros கொடுக்கும். ரிமைனிங் 4 5s அதுக்கு பேர் கிடையாது, 2 கிடையாது. அதெல்லாம் வந்து 0வை ஜெனரேட் பண்ணாது. அப்போ இந்த 10 2s will combine with the 10 5s. So at the end of the product, it is going to create 10 zeros. The answer for this question is 10. ஏன்னா end of the product நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது end of the productல 10 zeros தான் கொடுக்கும். So answer is 10 option A.